அமாமல் மலிக், அரசனுக்கு முன்னால், கான ஃபில் மதீனதி மலிகுன் கபீருன் ஜித்தன். கான ஃபில் மதீனா, மதீனா மானா மதீனா நகரம், நகரத்திலே மலிகுன் கபீருன் ஜித்தன், ரொம்பவும் பெரிய ஒரு அரசன் இருந்தான். வஸாலிமுன் ஜித்தன், அவன் ரொம்பவும் அநியாயக்காரனாக இருந்தான். ஸாலிம் மானா ஸாலிம், அநியாயக்காரன். ஜித்தன், ரொம்பவும் அநியாயக்காரனாக அவன் இருந்தான். வகான الناس يسجدون للملك, கபீர்னா பெரியவன், கபீர்னா பெரியவன். மலிகுன் கபீருன், பெரிய அரசன் இருந்தான். ஜித்தன்னா ரொம்ப பெரிய அரசன் இருந்தான். ஸாலிமுன் பஅத ذلك யா அகி, அதற்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை தான் வஸாலிமுன் ஜித்தன். வஸாலிமுன் ஜித்தன், இங்க ஸாலிம் இருக்குது, அந்த எடிஷன்ல ஸாலிம் இல்ல போல. அஃப்வன். وكان الناس يسجدون للملك, மக்கள் அந்த அரசனிற்கு சஜதா செய்யக்கூடியவர்களாக, சிரத்தை தாழ்த்தக்கூடியவர்களாக, சிரத்தை தாழ்த்தி வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிரம்டா என்னதுமா? தலை, தலை குனிந்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி ஆட்சியாளர்களை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்படி அரசர்களை, ஆட்சியாளர்களை தலை குனிந்து வணங்குவது என்பது கூடாது, சரிங்களாமா? தலை குனிந்து வணங்குவது என்பது யாருக்கு மட்டும்தான்? லில்லாஹ், அல்லாஹ்விற்கு மட்டும்தான். வஸமிஅல் மலிக், வஸமிஅல் மலிக், அந்த அரசன் கேட்டான், கேள்விப்பட்டார், செவிமடுத்தான். அன்ன இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஸ்ஜுது லில்லாஹ், அல்லாஹ்விற்கு சஜதா செய்கிறார்கள், சிரத்தை தாழ்த்துகிறார்கள். வலா யஸ்ஜுது லி அஹதின், ஒருவருக்கும் அவர் சிரத்தை தாழ்த்துவது கிடையாது, தலை குனிவது, தலை தாழ்த்தி வணங்குவது கிடையாது, சஜிதா செய்வது கிடையாது என்பதாக அரசன் செவிமடுத்தான், கேட்டான். கேட்ட உடனேயே ஃபகதிபல் மலிகு, அந்த அரசன் கோபமுற்று, வதலப இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடினான். மானா தலப, தேடினான். வஜாஅ இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், அரசனுக்கு முன்னால் வந்தார்கள். வகான இப்ராஹிமு லா யகாஃபு அஹதன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லா யகாஃபு அஹதன், ஒருவரையும் பயப்படாதவர்களாக இருந்தார்கள். யாரையும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? பயப்பட மாட்டார்கள். இல்லல்லாஹ, அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்ய மாட்டார்கள்? லா யகாஃபு, கூலு யா இஹ்வானி, லா யகாஃபு, பயப்பட மாட்டார்கள். காலல் மலிக், அந்த அரசன் கேட்டான். மர் ரப்புக யா இப்ராஹிம், கூலு யா இஹ்வானி, மர் ரப்புக அல்லது மன் ரப்புக யா இப்ராஹிம், இப்ராஹிமே உன்னுடைய இறைவன் யார் என்று அரசன் கேட்டான். கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். ரப்பி அல்லாஹ், கூலு யா இஹ்வானி, ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் யார்? அல்லாஹ். காலல் மலிக், அப்போது அரசன் கேட்டார். மனில்லாஹு யா இப்ராஹிம், மனில்லாஹு யா இப்ராஹிம், இப்ராஹிமே அல்லாஹ்னா யார்? கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் சொன்னார்கள். அல்லதி யுஹ்யி வ யுமீத், கூலு யா இஹ்வானி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் யுஹ்யி, உயிர்ப்பிப்பான், உயிர்ப்பிக்கிறான், வ யுமீத், மரணிக்கவும் செய்கிறான், மரணிக்கவும் வைக்கின்றான். காலல் மலிக், உடனே அரசன் கூறினான். அன உஹ்யி வ உமீத், அன உஹ்யி வ உமீத், நானும் உயிர் வாழ வைப்பேன், மரணிக்கவும் செய்வேன். உடனே வதஅல் மலிக், அரசன் ரஜுலன், ஒரு மனிதரை அழைத்தான். வகதலஹு, அவனை கொன்று விட்டான், அவனை கொன்று விட்டான். வ உமீத், உமீத்துக்கான அர்த்தமாக செய்து காட்டுறான். நான் என்ன செய்து விட்டேன்? ஒருவனை அழைத்து கொன்று விட்டேன், நானும் கொல்கிறேன். வதஅ ரஜுலன் ஆகர்,
மற்றொரு மனிதனை அவன் அழைத்தான், தரக்கஹு அவனை கொல்லாமல் விட்டுவிட்டான், கொல்லாமல் விட்டுவிட்டான். இதை நான் என்ன செய்கிறேன், உயிர் வாழ வைக்கிறேன் என்ற அர்த்தத்தில் அவன் என்ன செய்தான், இவ்வாறு செய்து காட்டினான். வக்கால மேலும் அந்த அரசன் கூறினான், அன உஹி நான் உயிர் வாழ வைக்கின்றேன், உமீது இன்னொருவனை நான் என்ன செய்து விட்டேன், கொன்று விட்டேன். கதல்து ரஜுலன் ஒருவனை கொன்று விட்டேன், தரக்து ரஜுலன் மற்றவனை நான் என்ன செய்து விட்டேன், உயிர் வாழ வைத்து விட்டேன். வக்கானல் மலிக் அந்த அரசன் இருந்தான், பலீதன் ரொம்ப மந்தமானவனாக, அறிவு குறைந்தவனாக, சுறுசுறுப்பு இல்லாதவனாக இருந்தான். பலீதன் ஜித்தன் ரொம்ப மந்தமானவனாக இருந்தான். மந்தமான புத்தின்னு சொல்லுவோமா இல்லையா, ரொம்ப மந்தமாக இருக்கிறாரு அவரு, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறாரா இல்லையா, அவருக்கு என்ன சொல்லப்படும், பலீத். ஓலோயா இஹ்வானி, பலீதுன் அப்படின்னு சொன்னா மந்தமானவர், சுறுசுறுப்பு இல்லாதவர், புரிந்து கொள்வதில் குறைவு உள்ளவர், டக்குன்னு புரிய மாட்டார். இப்போ அந்த அரசன் ரொம்ப மந்தமானவனாக இருந்தான். எப்படி இருந்தான், பலீதன் ஜித்தன் ரொம்ப மந்தமான சுறுசுறுப்பு இல்லாதவராக, குறைவாக ரொம்ப தாமதமாக புரிந்து கொள்ளக்கூடியவராக அந்த அரசர் இருந்தார். வகதாலிக்க அவ்வாறே குல்லு முஷ்ரிக்கின் அனைத்து இணை கற்பிக்கக்கூடியவர்களும் இருந்தார்கள். வ அராத இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாடினார்கள், ஐயஃப்ஹமல் மலிக்கு வ யஃப்ஹம கௌமுஹு அந்த அரசரும் அந்த கௌமுஹு அவருடைய மக்களும் விளங்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விரும்பினார்கள். அரசனும் விளங்க வேண்டும், வ யஃப்ஹம கௌமுஹு தன்னுடைய மக்களும் என்ன செய்ய வேண்டும், விளங்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாடினார்கள். எனவே ஃபக்கால கூறினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லில் மலிக் அரசனிடத்திலே கூறினார்கள், فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب. قولوا يا إخواني فإن الله يأتي بالشمس من المشرق. فإن الله நிச்சயமாக அல்லாஹு தஆலா يأتي بالشمس من المشرق அல்லாஹு தஆலா கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வருகிறான். அல்லாஹு தஆலா எங்கிருந்து சூரியனை கொண்டு வருகிறான், கிழக்கிலிருந்து கொண்டு வருகிறான். ஃபஅத்தி பிஹா மினல் மக்ரிப் அந்த சூரியனை மேற்கிலிருந்து நீ கொண்டு வா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். எப்படி சொன்னார்கள், கூலு யா இஹ்வானி உன்துரு இலை فإن الله يأتي بالشمس من المشرق فأتي بها من المغرب. قولوا يا إخواني فإن الله فأتي بها من المغرب. நீ மேற்கிலிருந்து சூரியனை கொண்டு வா. அல்லாஹு தஆலா கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்கச் செய்கின்றான், நீ மேற்கிலிருந்து சூரியனை உதிக்கச் செய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரசனை இடத்திலே கூறினார்கள். உடனே ஃபதஹய்யர அரசன் பதில் கூற முடியாமல் திகைத்து விட்டான், தடுமாறினான். ஃபதஹய்யரல் மலிகு வஸகத அரசன் பதில் சொல்ல முடியாமல் திகைத்து போய் அமைதியாகிவிட்டான். வஹஜிலல் மலிகு வஹஜில வெட்கப்பட்டான், அவனால் பதில் சொல்ல முடியல, அவனால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. வமா வஜத ஜவாபன் அவன் பதிலை காணவில்லை, என்ன பதில் சொல்லணும் என்பது அவனுக்கு தெரியல. அல்லாஹு தஆலா சூரியனை எங்கிருந்து உதிக்க செய்கின்றான், எங்கிருந்து, கிழக்கிலிருந்து. நீ என்ன செய், அந்த சூரியனை மேற்கிலிருந்து மகரிபிலிருந்து உதிக்க செய் என்று சொன்ன உடனேயே அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அப்போ எந்த அளவிற்கு துல்லியமாக யோசிக்கக்கூடிய மனிதராக, அறிஞராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். இதுக்கு பேர் தான் ஹிக்மா. சொல்லுங்க, ஞானத்துடன் விவேகத்துடன் பேசுதல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விவேகத்துடன் பேசக்கூடியவர்களாக, ஞானத்துடன் நுட்பமாக பேசக்கூடியவர்களாக இருந்தார். நுட்பமாக பேசணும், புரியுதுங்களா? அப்போ அந்த அரசனுக்கு முன்னால் தைரியமாக அரசனுடைய வாயை அடைக்கும் விதமாக அழகான முறையில் என்ன செய்தார்கள்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தாவா செஞ்சாங்க. அவனால் ஒன்றும் சொல்ல முடியலை. சரி. வமா வஜத ஜவாப், எந்த பதிலையும் அவன் காணவில்லை, எந்த பதிலையும் அவன் காணவில்லை.